ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 4 வெங்காயம் நீளமாக கட் பண்ணது இது போல் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணால் போதும், ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாங்க. இதுக்கப்புறமா 4 தக்காளி எடுத்துக்கோங்க. 4 வெங்காயத்துக்கு 4 தக்காளி இல்லை 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. இதில் இப்போது நம்ம கொஞ்சம் போல் புளி, 2 பத்தை தேங்காய், 5 காஞ்ச மிளகாய், 1 முழு பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி அந்த தோல் பிரிஞ்சு வர டைமில் நம்ம இந்த ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தோம்னா சூப்பரான சட்னி ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோன்னா அருமையான தக்காளி சட்னி வதக்கி அரைச்சது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வீடியோக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.